நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவை பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நேற்று தினம் நம்ம என்ன தகவல் சொல்லியிருந்தோம், மார்க்கெட் இன்றைக்கி எப்படி ட்ரேட் ஆனிச்சு அப்படிங்கிறதுக்கான தகவல்களை தான் இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்ல போகிறேன். மார்க்கெட் நிஃப்டி நல்லா ஒரு ட்ரெண்டை டச் பண்ணிவிட்டு அங்கேருந்து ரிவர்சல் ஆகிருக்கு. இந்த இடம் ஒரு மிக முக்கியமான இடம். இப்போ பார்த்திங்கன்னா மார்க்கெட் எலெக்ஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. எலெக்ஷன் நியூஸ் பேஸ் பண்ணி தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. மார்க்கெட்டு இந்த இடத்துல பாருங்கள், இந்த சேனலில் நான் ஆல்ரெடி காமிச்சிருக்கேன். இந்த சேனல் பேட்டர்னில் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டே இருக்குது அப்படின்ட்டு. ஓகேங்களா? இப்போ என்ன இருக்குது, இந்த சேனலோட லெவல்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இப்போது இந்த லெவலை மார்க்கெட்டு டச் பண்ணிவிட்டு அகைன் கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்ட் நான் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. இந்த லைனில் இந்த இடத்துல 22,763ங்கிற இந்த லெவல் இது இந்த டபுள் பாட்டத்தோட சென்டராகவும் வச்சுக்கலாம். இந்த டபுள் பாட்டத்தில் இந்த இடத்துல மார்க்கெட் 22,792 அப்படிங்கிற லெவலில் இந்த லெவலில் மார்க்கெட் திரும்பினுச்சு. இந்த டபுள் பாட்டத்தை மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மேலே வந்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த டபுள் பாட்டம் இந்த இடத்துல மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிருக்கு பார்த்தீங்களா. இந்த டபுள் பாட்டத்தை ரீடெஸ்ட் பண்ணுச்சு அப்படின்னா மார்க்கெட் மேலே போகலாம். இல்லை இந்த ட்ரெண்டு மிக குர்ஷியலாக இருக்கும். இந்த ட்ரெண்டை மட்டும் மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா இது எலெக்ஷன் அன்னைக்கு நெகட்டிவ் நியூஸ் ஏதாவது வந்துச்சு, இப்போ ரூலிங் பார்ட்டி நல்ல ஒரு மெஜாரிட்டியில் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியல, இல்லை கவர்மெண்ட் ரூலிங் பார்ட்டி இல்லாமல் ஆப்போசிட் பார்ட்டி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் 22,700லேருந்து 22,000 அப்படிலாம் இதுக்கு கீழேயும் விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த இடம் ஒரு மேஜரான ட்ரெண்டாக இருக்கும், இந்த 22,000ங்கிற லெவல். சரிங்களா? இந்த லெவல்ஸை பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் இந்த இடத்துல மார்க்கெட் சப்போர்ட் எடுத்தது அப்படின்னா அகைன் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இல்லை ஏதாவது ஒரு தடுமாற்றம் வந்துச்சு அப்படின்னா இங்கேருந்து 22,000 வரைக்கும் கூட போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, இதை எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் இந்த லெவலுக்கு மேலே இங்கேயே சப்போர்ட் எடுத்துருச்சு அப்படின்னா இந்த லெவலில் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போகணும். எப்படி போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் அப்படிங்கிறத அடுத்த சான்சஸையும் பார்த்துருங்க. ஓகே, இந்த பிளாக் கலர் லைன் ஏன் நான் போட்டிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். 1 ஹவரில் இந்த ட்ரெண்டை மார்க்கெட் ஒரு டைம் சப்போர்ட் எடுத்திருக்கு. நாளைக்கு அப்படியே இந்த இடத்துல கன்சல்டேஷன் ஆகிட்டு இந்த ரேஞ்சை மார்க்கெட் டச் பண்ணிவிட்டு அகைன் ஒரு புல் பேக்கு கொடுத்தது அப்படின்னா அகைன் ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கும். இந்த லெவலுக்கு மேலே ஒரு 1 ஹவர் கேண்டில் இல்லை டே கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் இப்படி ஃபர்தராக மேலே போணுச்சு அப்படின்னா மார்க்கெட்டு பெரிய ரேலி கொடுக்கும். சரிங்களா? ஏன்னா இந்த சேனலையும் பிரேக் அவுட் ஆகிடும். ஓகே, எதுவாக இருந்தாலும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கும். எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். எது மேஜரான சப்போர்ட்னா இன்றைக்கி லோவுக்கு கீழே நான் வச்சுக்கிறேன். இந்த டபுள் பாட்டம் பிரேக் அவுட் ஆனிச்சு பார்த்தீங்களா மார்க்கெட்டு, இந்த 22,783 இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ். நான் இப்போ கொடுக்குறது எல்லாமே பார்த்திங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் லெவல். இதெல்லாம் மார்க்கெட் பிரேக் ஆனிச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஒரு மேஜரான அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகே, 22,480 அப்படிங்கிறது அடுத்த லெவல். சரிங்களா? செகண்ட் சப்போர்ட். தேர்டு சப்போர்ட் பார்த்திங்கன்னா இந்த லெவல்கிட்ட வந்துடும். ஓகே, 22,000 அப்படிங்கிற லெவல் மேஜரான அடுத்த சப்போர்ட் தேர்டு சப்போர்ட்டாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் எக்ஸாக்டாக இன்றைக்கி ப்ரீவியஸ் டே ஹையை பிரேக் பண்ணல மார்க்கெட்டு, அதுதான் ரெசிஸ்டன்ஸ். 23,110 அந்த ரேஞ்சு. சரிங்களா? 110 அந்த ரேஞ்சு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு. மார்க்கெட் அந்த லெவலை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா இமீடியட்டாக இந்த இடத்த கொஞ்சம் தூரம் மேலே போயிட்டு இந்த இடத்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டை எடுத்துகிட்டு திருப்பி பிரேக் அவுட் ஆகலாம். அது எவ்வளோ தூரம் போகலான்னா 385 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. 100 பிரேக் அவுட் ஆகி 200க்கு மேலே க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனிச்சு அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகும். பிரேக் அவுட் ஆகிட்டு அங்கேருந்து மார்க்கெட் 400 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இது தேர்ட் ரெசிஸ்டன்ஸ். இது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த டபுள் பாட்டத்தை ரொம்ப முக்கியமாக நம்ம பார்த்தாங்கன்னா இந்த டபுள் பாட்டம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லெவலை நல்லாவே பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் இந்த லெவல்லேருந்து இப்படி ஓகே, இதுதான் டபுள் பாட்டம். பிரேக் அவுட்லாம் நல்லா ஆயிருக்கு. திருப்பி மேலே அந்த ரெசிஸ்டன்ஸ் போயிட்டு இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிவிட்டு இப்படி போகுதா அப்படிங்கிறத நல்லா வாட்ச் பண்ணுங்கள். பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா அகைன் மார்க்கெட் என்ன பண்ணும், இப்படி கீழே கன்ஃபார்மாக
இந்த இடத்துல வந்து ரீடெஸ்ட் பண்ணுதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இந்த இடத்துல போய் மார்க்கெட் வந்து அகைன் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடத்துல ட்ரபிள் ஆனிச்சு அப்படின்னா மார்க்கெட் இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு இப்படி கீழே வந்துச்சு. சப்போஸ் ஒரு வேளை இந்த இடம் பார்த்துங்க, இந்த இடத்த மார்க்கெட் வந்து டச் பண்ணிவிட்டு இங்கேருந்து கீழே வரதுக்கும் சான்சஸ் இருக்கும். எலெக்ஷன் டைமிங்கில் நியூ ஹை வைக்கிற மாரி வைப்பாங்க, சரிங்களா? நியூ ஹை வைக்கிற மாரி இந்த இடம் வரைக்கும் கூட போகும். இந்த டபுள் டாப் மாரி வச்சுட்டு இப்படி ஃபார்ம் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. எதுவாக இருந்தாலும் இந்த சேனல் பேட்டர்னை விட்டு நல்லா பிரேக் அவுட் ஆகணும். பிரேக் அவுட் ஆனால் தான் நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷனான ஒரு ஐடியா கிடைக்கும், சரிங்களா? இதை வந்து பார்த்துக்கோங்க. பேங்க் நிஃப்டியும் இதே போல தான். இந்த சேனல் பேட்டர்னில் தான் பேங்க் நிஃப்டியும் இருக்குது. இந்த சேனல் பேட்டர்னை மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த லெவலை வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த சேனல் பேட்டர்னை பாருங்கள். நிஃப்டி போலவே தான் இந்த இடத்த சப்போர்ட் எடுத்துகிட்டு ஓகே, இந்த லெவலில் மார்க்கெட் வந்து அகைன் வந்து இப்படி மேலே போயிட்டுருக்கு. எது வரைக்கும் போகலான்னா 50,000ங்கிற லெவல் வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இந்த இடத்துல ப்ரீவியஸாக ஒரு விக் இருக்குது. அதே நேரத்தில் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. 50,000ங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். இங்கேருந்து இப்படி கீழே வந்ததுன்னா டபுள் டாப் ஆகிடும், சரிங்களா? இங்கேருந்து இப்படி கீழே வந்ததுன்னா டபுள் டாப் ஆகிடும். மார்க்கெட் இப்படி மேலே போணுச்சு அப்படின்னா டபுள் பாட்டம் பிரேக் அவுட் ஆகிடும். இந்த இடத்துலேருந்து இப்படி பார்த்தோன்னா இந்த இடம் வந்து ஒரு டபுள் பாட்டம் பிரேக் அவுட் ஆகிடும். இந்த இடத்துல என்ன சினாரியோ நடக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது இது டபுள் டாப் ஆகி இப்படி கீழே வரதுக்கும் சான்சஸ் இருக்கும். இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா கவர்மெண்ட்டு ஃபார்ம் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது, எலெக்ஷன் ரிசல்ட்டை பொறுத்து தான் இருக்குது. 47,500 அப்படிங்கிற மேஜரான லெவல்லாம் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்தடுத்த ஃபால் வந்து வரும். அது வந்து இந்த 42,000 வரைக்கும் கூட வரதுக்கான சான்சஸ் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஆனால் இந்த சேனலில் பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. மார்க்கெட் வந்து இப்படியே ரிவர்ஸ் ஆகி இப்படி போகிறதுக்கும் சான்சஸ் இருக்கும், சரிங்களா? ஒன்ஸ் இந்த லெவலில் மார்க்கெட் வந்து இந்த டபுள் பாட்டத்தை பிரேக் அவுட் ஆகுதான்னு பார்க்கணும். இந்த லெவல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம் வந்து டபுள் பாட்டத்தோட சென்ட்ரு. இந்த இடத்துலேருந்து இப்படி பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா நல்ல ஒரு ரேலி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எதுவாக இருந்தாலும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. இந்த ரேஞ்சில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கன்சல்டேஷன் தான் ஆகிட்டு இருக்கு. ஆனால் நிஃப்டி போலவே மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் வந்து இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு கேப் ஃபில்லிங் இருக்குது. இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. இருந்தாலும் நாளைக்கு மிக முக்கியம், நாளைக்கு பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இனிமேல் நியூஸ் பேஸில் தான் மார்க்கெட் வந்து ரன் ஆகும். அதனால் இந்த இடத்த நான் வந்து ஒரு சப்போர்ட்டாக வச்சுக்கிறேன். இந்த கேப்பு சின்னதாக தான் இருக்குது, ஆனால் வந்து ரீடெஸ்ட் பண்ண வர மாதிரி வந்துக்கிட்டு இருக்காங்க, சரிங்களா? 48,983 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலில் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா சின்ன சப்போர்ட் இது 48,645. ஒன்ஸ் அந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா 47,631 அப்படிங்கிறது தான் தேர்டு சப்போர்ட். ஓகே, ரெசிஸ்டன்ஸ் வந்து 49,680 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே போணுச்சு அப்படின்னா 49,880 ஆல் டைம் ஹை இருக்குது பார்த்தீங்களா, அந்த 50,000 அப்படிங்கிற லெவல் தான் ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே மார்க்கெட் போணுச்சு அப்படின்னா 50,800 வரைக்கும் கூட போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது எல்லாமே நான் ஃபிப்னாசி லெவலில் சொல்கிறேன், சரிங்களா? இந்த ஃபிப்னாசி லெவல் நம்ம போட்டு பார்த்துருக்கோம். அதற்கான ரெசிஸ்டன்ஸ் தான் ரெசிஸ்டன்ஸ் 3ங்கிறது, சரிங்களா? இந்த லெவல்ஸை வந்து பார்த்துக்கோங்க. மார்க்கெட் வந்து இந்த இடத்துலேருந்து ஒரு கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்கு. இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ரீவியஸ் ஸ்விங்கு, இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மேலே போகலாமா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படி போணுச்சு அப்படின்னா மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும், அப்படி இல்லைனா கீழே வரதுக்கும் சான்சஸ் இருக்குது, சரிங்களா? இது ஒரு பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸு. நாளைக்கு பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பிரி இருக்குது அப்படிங்கிறதுனால ஓஐ டேட்டா என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத பார்த்துருவோம். நம்ம நேற்றே வந்து என்ன சொல்லியிருந்தோம், ஃபின்னிஃப்டி எக்ஸ்பிரியை பற்றி சொல்லியிருந்தோம். ஃபின்னிஃப்டி வந்து 22,000 காலி 22,000 புட்டில் வந்து ஸ்ட்ராங்காக ஓஐ டேட்டா இருக்குன்னு சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்து 22,000 அந்த ரேஞ்சிலே வச்சு க்ளோஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. மார்க்கெட் வந்து மேலேயும் போகல கீழேயும் போகல, இந்த ரேஞ்சிலே வச்சு மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. பார்க்கலாம் நாளைக்கு பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பிரி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கும். பேங்க் நிஃப்டியில் 50,000 தான் ரெசிஸ்டன்ஸ், அதை விட்டால் 49,500 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. சப்போர்ட் வந்து பெருசாக எங்கேயுமே இல்லை, சரிங்களா? ஒரு 49,000 லெவலில் சின்ன சப்போர்ட் இருக்குது, அதை விட்டால் பெரிய சப்போர்ட் எங்கேயுமே இல்லை.
ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்குது. மேலே தான் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. 49,500 50,000 அப்படிங்கிற லெவலில் தான் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. எவ்ரி 500 பாயிண்ட்ஸ் வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. இமிடியேட்டாக பக்கத்தில் எந்த இடத்துலையுமே வந்து ஓய்டிட்டாக இல்லை. ஏன்னா யாருமே பொசிஷன் வந்து கேரி பண்ணுறதுக்கு விரும்பலை. ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு பெரிய கேப் அப்போ கேப் டவுனோ ஏதாவது நியூஸஸ் வந்துடுச்சு அப்படின்னா ஒரு பெரிய கேப் அப்போ கேப் டவுனோ வரதுக்கான சான்சஸ் இருக்கும். அதனால யாருமே பக்கத்தில் வந்து ஓஐ டேட்டா வந்து பில்ட் ஆகலை. யாருமே பொசிஷன் எடுத்து ஹோல்டு பண்ணல. அதனால 9,500 ரெசிஸ்டன்ஸ், 49,500 ரெசிஸ்டன்ஸ், 50,000 ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் வந்து சின்ன சப்போர்ட் தான் இருக்குது 49,000. ஓகே, இதுதான் வந்து பேங்க் நிஃப்டி சொல்லுது. இதற்கான லெவல்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஃபின் நிஃப்டி இன்னைக்கு தான் எக்ஸ்பிரி ஆனிச்சு. மேக்ஸிமம் அதே லெவல்ஸே நம்ம வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 22,135. ஏன்னா பெருசாக ட்ரேட் ஆகல, அதே இடத்துலையே தான் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் அது 22,451 அப்படிங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ், 22,626 அப்படிங்கிறது தேர்ட் ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் வந்து 21,873 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட். அதற்கு கீழே வந்துச்சுன்னா 21,676 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட். அதுக்கு கீழே வந்துச்சுன்னா 21,527 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. சரிங்களா? இந்த சேனலையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பேங்க் நிஃப்டி போலவே இதுலேயும் ஒரு சேனல் இருக்குது. சேனல்லாம் வந்து கொஞ்சம் வந்து கரெக்டாக இதில் அலைன்மெண்ட் பண்ணால் இப்படி தான் பண்ணணும். சரிங்களா? அந்த ரேஞ்சு வரும்போதே நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். ஓகே, மேலே போணுச்சு அப்படின்னா இந்த இடம் மீட் ஆகுது பார்த்தீங்களா கரெக்டாக. இந்த 22,461 இந்த டபுள் பாட்டம் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்த லெவல் இங்கே போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். 22,437 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகே, இது தென் மிட் கேப்பையும் பார்த்துடலாம். இந்த பிளாக் கலர் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நம்ம ஃபிப்னாசி லெவலாக போட்டிருக்கோம். சரிங்களா? இதை வந்து நம்ம லைன் ட்ரா பண்ணிட்டோம், அதனால் இதை எடுத்துக்கலாம். மார்க்கெட் வந்து பார்த்தீங்களா மிட் கேப் வந்து இந்த சேனலுக்குள்ளார வந்துருச்சு. இந்த சேனலை வந்து ரொம்ப நாள் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த சேனலில் இருக்கிற வரைக்கும் மிட் கேப்பில் எந்த ப்ராப்ளமும் இல்லை, நல்லா சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. இந்த சேனலை வந்து இடையில ஒரு டைம் ட்ரபிள் அனுப்பிச்சு திருப்பி அந்த சேனலுக்குள்ளார இப்போ தான் உள்ளார வந்திருக்கு. நல்லா தெரியுதுங்களா? இந்த சேனல்லையே போயிட்டு இருந்துச்சு. இந்த வந்து செபி வந்து ஒரு இது கொண்டு வந்திருந்தாங்க, மிட் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து சரி பார்க்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. அப்போ ஒரு ஹெவி செல்லிங் ப்ரெஷர் வந்துச்சு. அப்போது வந்துட்டு என்ன பண்ணுச்சு, இந்த எல்லோ ஜோன் நான் சொல்லியிருந்தேன், இந்த எல்லோ ஜோனில் நல்லாவே சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்துச்சு. இந்த ட்ரெண்ட் லைன் ஒன்று சொன்னேன், இந்த ட்ரெண்ட் லைன் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த லைனை பிரேக் அவுட் ஆகணும் அடுத்தது அப்படின்னு சொன்னேன். எக்ஸாக்டாக நம்ம சொன்ன மாதிரியே தான் நடந்திருக்கு. தேவருங்க, இந்த லெவல் இதுக்குள்ளாரே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த இடத்துல வந்து ஒரு சிமெட்ரிக்கல் பேட்டர்ன் மாரி ஃபார்ம் பண்ணிவிட்டு இதுக்காக தான் இந்த ட்ரெண்ட் லைன்லாம் ட்ரா பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற சொல்கிறேன். இந்த சிமெட்ரிக்கல் பேட்டர்ன் இதில் பிரேக் அவுட் ஆனிச்சு பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு ஹெவி செல்லிங் ப்ரெஷர் வந்துச்சு. அப்புறம் என்ன பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணாங்க, இங்கேருந்து இப்படி வந்துட்டு திருப்பி இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது இது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். நான் அப்போ சொன்னேன் இந்த பேட்டர்னை பிரேக் அவுட் ஆகிடுச்சு, மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் திருப்பி மேலே போனாங்க, திருப்பி அகைன் ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துட்டு இந்த சேனல் பேட்டர்னுக்குள்ளாரே வந்துருச்சு. இந்த சேனல் பேட்டர்னுக்கு பார்த்தீங்களா, இந்த சேனல் பேட்டர்ன்லேயே வந்துட்டு இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா இந்த சேனல் பேட்டர்னை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி இந்த சேனல்லே மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது அப்படிங்கிறதான் காமிக்குது. சரிங்களா? இந்த சேனலு இப்படி போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு. இதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த சேனலை ரீடெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்குங்களா, இங்கேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் வந்துச்சுன்னா மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. எது எது மேஜரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சப்போர்ட் இந்த லோ, இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். 11,511 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட். மார்க்கெட்டை அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா இமிடியேட் சப்போர்ட் இருக்குது. ஏன்னா மார்க்கெட்டை ஸ்ட்ராங் கன்சல்டேஷனுக்கு அப்புறம் தான் மேலே போயிருக்கு. 11,439 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட். அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 11,385 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. சரிங்களா? இன்றைக்கி வந்து டேலோ கூட நாளைக்கு இந்த ட்ரெண்ட் லைனும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இந்த ட்ரெண்ட் லைன் எங்கெல்லாம் வருதோ அந்த ட்ரெண்ட் லைன் வந்து அடுத்தடுத்த சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகே, இதை பார்த்துக்கோங்க. ரெசிஸ்டன்ஸ் இந்த ப்ளூ கலர் லைனை வந்து டெலீட் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் கொஞ்சம் தெளிவாக தெரியும். ஓகே,
இந்த ஹை வந்து ஒரு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 11,752 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 11,815. அதை விட்டால் மார்க்கெட் வந்து 12,000 ரேஞ்சு 12,000 ரேஞ்சை பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த சேனல் பேட்டர்ன் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சரிங்களா, இதுதான் மிட் கேப்புக்கான லெவல்ஸு. இந்த லெவல்ஸ்லாம் இதே போல் எப்படி நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் வந்து ட்ரா பண்ணோம், நீங்களும் வந்து இதே போல் வந்து யாரோட உதவி இல்லாமல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணி மார்க்கெட்டை ப்ராப்பராக அனலைஸ் பண்ண கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கவங்க வாட்ஸ்அப்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டெக்ஸ்ட் மட்டும் பண்ணுங்கள், கால் பண்ண வேணாம். வாட்ஸ்அப்கான லிங்க் கொடுத்துருக்கேன். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கிறவங்க டெக்ஸ்ட் பண்ணுங்கள். சரிங்களா, மேலும் நம்ம சேனலுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம கொடுக்குற இந்த டிமெண்ட் அக்கௌண்ட் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும்தான். ஏன்னா நான் சொல்கிறது வந்து ரொம்பவே வந்து ப்ரோக்கரேஜ் வந்து கம்மியாக இருக்கும். நீங்கள் எந்த ப்ரோக்கரேஜ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதோட இந்த இதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பாருங்கள், ரொம்ப லோ ப்ரோக்கரேஜ் இருக்கும். நீங்கள் ஸ்டாக்ஸ்லாம் வந்து ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா 2x 3x 4x மார்ஜின் வரைக்கும் உங்களுக்கு மார்ஜின் ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கும். மார்ஜின் ஃபெசிலிட்டிஸ் என்ன, 1 lakh நீங்கள் வச்சு தான் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா 2 lakh 3 lakh 4 lakh வரைக்கும் உங்களுக்கு மார்ஜின் ஃபெசிலிட்டிலாம் கொடுப்பாங்க நீங்கள் ஸ்டாக்ஸில் வந்து ட்ரேட் பண்ணும்போது. சரிங்களா, இது இல்லாமல் தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது. வித் 1 hourல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. இவ்வளோ சப்போர்ட்டும் இருக்குது. விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். லிங்க்கை பயன்படுத்தி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க. ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். சரிங்களா, நான் இப்போ சொல்லக்கூடிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கட்டும், இந்த டெக்னிக்கலாக இருக்கட்டும், நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கும் சரியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை ட்ரேடுக்கு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்கள். நம்ம சொல்லக்கூடியது எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸை தான் சொல்லிகிட்டு இருக்கோம். நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படியே நடக்கணுங்கிற அவசியம் இல்லை, நடக்காமல் கூட போகலாம். ஏன்னா மார்க்கெட்டுங்கிறது எவ்ரிதிங் பாசிபிள். எதுவும் நடக்கலாம், எதுவும் நடக்காமல் கூட போகலாம். நம்ம நினைக்கிறதுக்கு மாறாக கூட நடக்கும். நம்ம அதுக்கு எதுவாக இருந்தாலும் அதுக்கு தகுந்தாற் போல் சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல் நம்ம தயாராக இருக்கணும். அதுதான் மார்க்கெட்டை 100% யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இது கொடுத்துருக்க தகவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னோட சொந்த கருத்துக்கள், சொந்த வியூ தான். நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு மார்க்கெட்டை ப்ராப்பராக கற்றுக்கோங்க. மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.